கரூர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் போதிய வசதிகளை செய்ய தவறிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தாவேகா தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் சம்பவத்திற்கு காரணம் எனவும் கூறினார். அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தமிழக அரசு சட்டப்படி கையாண்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எனவும் கூறினார். கட்டுப்பாட்டை மீறுவதால் தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காரணம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சிறிய பகுதியான வேலுசாமிபுரத்தில் அனுமதி கொடுத்ததில் உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் எண்ணுகிறார்கள் என கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் பதற்றம் அடைவது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்வது திமுக தான் என்றும் கூட்டணிக்காக அதிமுக எதுவும் பேசவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுகவினர் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கருத்துகள் தெரிவிக்க இருதரப்பும் மாறி மாறி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் உடலுக்கு சட்டப்படிதான் பிரேத பரிசோதனை நடைபெற்றதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். 14 மணி நேரம் நடந்த பிரேத பரிசோதனை தொடர்பாக சந்தேகம் எழுப்பி அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்தது என இபிஎஸ் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். மீட்பு பணி முழுவீச்சில் நடந்த போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கிய தாவேகாவினர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறினார். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசிய கருத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்க வலியுறுத்தினர். ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்கினால் ஜனவரியில் முழு அளவில் டெண்டர் கோர நடவடிக்கை எடுக்கப்படும். ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி வராததால் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்ய முடியாத சூழல் உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பேசினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 2092 சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் வருகிற 19ஆம் தேதி வரை இயக்கப்படும். புதுச்சேரி, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் நெரிசலை தவிர்க்க OMR, ECR சாலைகளில் பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகிற 17, 18 ஆகிய தேதிகளில் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரவாயலில் இருந்து GST சாலை நோக்கி வரும் கனரக வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் வழியாக செல்லலாம் என தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் அறிவித்துள்ளது. ஆண்டொன்றுக்கு 35 நாட்கள் மட்டுமே ஆம்னி பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஆம்னி பேருந்துகள் சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. இயக்கச் செலவு அதிகரிப்பால் 13 ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் கூடுதல் கட்டணத்தை வசூலித்ததாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது. ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணம் செய்பவர்களை நெறிப்படுத்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூரில் முன்பதிவு பெட்டிகளில் பயணம் செய்த வெளிமாநில தொழிலாளர்களால் பெண்கள் அவதியுற்ற வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், சீர்காழி, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டியது. பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் அளித்த புகார்களை தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 94,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் இயங்கி வரும் போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து 35 பேர் தப்பி ஓடினர். காவலாளியை தாக்கிவிட்டு தப்பி ஓடியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் வருகிற 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பசுமை பட்டாசுகள் தயாரிப்பை கண்காணிப்பு குழு உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை 87% உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கர்நாடகா மாநிலம் தார்வாட் ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதுதான் ஃபின்டெக் புரட்சி என்றார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். நடப்பாண்டில் 1000 கோடி சைபர் மோசடி தடுக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஓராண்டில் சைபர் குற்ற வழக்குகளில் 952 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். திருவாரூரில் ஒரு வாரமாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அடுத்த கட்ட சாகுபடியை தொடங்க மிகவும் சிரமமாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் சிபிஐ அதிகாரியாக நடித்து கோடிக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை பந்தய சாலையில் பதுங்கியிருந்த சித்திரவேலை டெல்லியில் இருந்து வந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் உளுந்தூர்பேட்டை கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக கால்நடை வளர்ப்பவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஐநா சபையில் 2026-28 வரை மனித உரிமைகள் கவுன்சில் உறுப்பினராக இந்தியா தேர்வு. மனித உரிமைகள் அடிப்படை சுதந்திரத்தை காப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக ஐநாவுக்காக இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா திடீர் மாரடைப்பால் கேரளாவில் உயிரிழந்தார். மகளின் சிகிச்சைக்காக கேரளா வந்திருந்த நிலையில் உயிர் பிரிந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்கா வரிகளை விதிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாங்கள் டாலரையே மிக வலுவானதாக கருதுவதாகவும் டாலரை கையாள விரும்புபவர்களுக்கு பிரிக்ஸ் அமைப்பில் இல்லாத நாடுகளை விட அதிக நன்மை உண்டு என்றும் கூறினார். காப்புரிமை விவகாரம் தொடர்புடைய வழக்குகளை மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரும் சோனி நிறுவனத்தின் மனு. சோனி நிறுவனத்தின் மனு தொடர்பாக இசையமைப்பாளர் இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷனின் பெயர், புகைப்படம், குரல் ஆகியவற்றை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களின் சமூக வலைதள பக்கங்களை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய வீரர்கள் டெல்லியில் இருந்து ஆஸ்திரேலியா புறப்பட்டனர். சுப்மன் கில் தலைமையில் இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் பயணம் மேற்கொண்டனர்.